காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தவிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனி, என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க? அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், அதே போல விளைநிலங்கள் வழியாக கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும், அதற்கு தேவையான சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு ஏதுவாக சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் சார்பாக தற்போது டெல்லி ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த காட்சி தற்போது நேரடியாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்திலே பங்கு கொண்டிருக்கிறார்கள். இந்த மனித சங்கிலி போராட்டத்தையும் தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது ஒன்றாக நின்று இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி பல்வேறு கட்சிகளை சார்ந்த எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவிலிருந்து KP ராமலிங்கம், அதே போல தங்கவேலு உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் மட்டுமல்லாது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுதர்சன் நாச்சியப்பன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தற்போது போராட்டத்தில் பங்கு கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மனித சங்கிலி போராட்டம் இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சரண்யா, இந்த போராட்டம் குறித்து இங்கே கூட விவசாயிடம் நாம் இது குறித்து நாம் கேட்கலாம். சார் வணக்கம், இப்போ என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் நீங்க ஈடுபட்டிருக்கீங்க? காவேரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவேரி ஒழுங்காற்று குழு செயல்படுத்துவதற்கு அமைக்கப்பட வேண்டும், முல்லை பெரியார் அணையை 142 அடியிலிருந்து 152 அடி கொள்ளளவை எட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், மேலும் கெயில் நிறுவனம் ONGC நிறுவனம் விளைநிலங்களை பாழ்படுத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு டெல்லியிலே இன்றைக்கு காவிரி டெல்டா அல்லாமல் தமிழகம் முழுவதிலிருந்து வந்து இங்க 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்க மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசின் தரப்புல யாரையும் சந்திச்சு வலியுறுத்தி இருக்கீங்களா? யாரும் சந்திச்சிருக்கீங்களா? யாரும் சந்திக்க இருக்கீங்களா? இங்கே தமிழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற 3 உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழகம் அதை இல்லாமல் மற்ற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை நேற்று எங்களுடைய தலைவர் சந்தித்திருக்கிறார். மேலும் ராகுல் காந்தி அவர்களுக்கு நேரடியாக சந்தித்து வலியுறுத்துவதற்காக அனுமதி கேட்டிருக்கிறோம். அநேகமாக இன்று நாளை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப மத்திய அரசு இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அரசியல் ரீதியாகத்தான் மத்திய அரசு அதாவது கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து எந்த ஆட்சி அரசு மத்தியிலே அமைந்தாலும் காவேரி நீர் பிரச்சனையிலே தமிழக விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மத்திய அரசும், யார் ஆட்சியில் அமர்ந்தாலும். அவங்க சொன்னது நீங்களே கேட்டிருப்பீங்க. அதாவது தங்களுடைய இந்த கோரிக்கையை தொடர்ந்து நிறைவேற வேண்டும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என இந்த விவசாயிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கோரிக்கை தொடர்பாக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வைத்திருக்கிறார்கள். அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா.